ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அருமையான செலிபிரிட்டி தான் வரப்போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ரொம்பவே ஒரு பிரபலமான ஆக்டர். எந்த ரோல் கொடுத்தாலும் அசத்திடுவாரு அண்ட் எப்போதுமே யங்காவே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். கெஸ் பண்ணிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் த வெரி டேலண்டட் அண்ட் ஸ்மார்ட் ஆக்டர் பப்ளு பிருத்விராஜ். வணக்கம் 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 பப்ளு அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளோ சாந்தமாக பேசுவீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஷோனாலே ஒரு கலாய் ஷோ அப்படின்னு வந்து 80s கிட்ஸ் 70s கிட்ஸ்க்குலாம் தெரியும். 2K கிட் எனக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குது திருப்பி வந்து நம்ம ஜெயா டிவியில் வருது. ஏன்னா ஆங்கராக வந்து சூப்பர் டூப்பர் ஷோஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் இப்போ வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஏகப்பட்ட ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஜெயா டிவிக்கு திருப்பி வருது. எப்படி இருக்குது? Dreams don't work unless you believe. கப்லே எழுதிருக்கியா? So dreams come true and ஜெயா டிவியில் வந்து என்னுடைய ஆக்சுவலி ஜேஜே டிவிலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஷியலி எமோஷ்னலி ஜெயா டிவி என்னை வந்து ரொம்ப வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ரொம்ப வருஷம் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு முரளிராமன் சார். அவரும் நானும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? ஸோ ஒரு நாள் நடித்து எனக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் ஒரு வீடு எடுத்து தனியாக இருக்கோம். புதுசாக ஒரு 6 மாதம் ஆச்சு கல்யாணம். அண்டு என்கிட்ட அப்போது 150 ரூபா இருக்குது. அண்டு புதுசாக கல்யாணம் ஒய்ஃப் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறான். ஸோ சாம்கோவில் போய் பிரியாணி வாங்கிட்டேன்னா அதோட காசு முடிஞ்சுது. இப்போது பெட்ரோல் போடுறது காசு இல்லை, ப்ளஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காசு எங்கேருந்து வரும் அப்படின்னு அது பிரியாணி வாங்கிட்டு அப்படி நின்றுருக்கேன். அவ்வளோ அப்படின்னா யார் யார் முரளிராமன் சார் வந்து என்ன பண்ணுறேன், பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன் சார், நாளைக்கு ஒரு ஷோ இருக்குது வந்து ஆங்கர் பண்ண அப்படின்னார். அப்படின்னு 14,000 rupees per month. per show இல்லை, per month. அது எவ்வளோ பெரிய காசு தெரியுமாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் அண்ட் சவால் ஆக்சுவலாக வேற ஒருத்தர் ஆரம்பித்து அவரால் சரியாக பண்ண முடியாமல் நான் வந்து ஒரு 2-3 எபிசோட் பண்ணுவோம், ஒரு 10 எபிசோட் பண்ணுவோம், ஒரு 100 பண்ணுவோம் அப்படின்னு 13 வருஷம் பண்ணேன். How about 13 years? ஸோ அப்போல்லாம் வந்து என்னென்னா நிறைய அந்த ஒரு ஃபயர், ஒரு வேகம், ஒரு ஆர்வம், ஒரு என்னென்னா நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் இந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு தண்ணியில் விட்டிங்கன்னா பட்ட கையை கால் அடிப்பாங்க. பட் ஏன்னு பார்த்தா அங்கே தான் இருப்போம். ஆமாம். ஸோ மாதிரி கையை காலை ஆட்டி என்னென்னமோ பண்ணி அண்ட் நிறைய மிஸ்chievous கிட்டாக இருப்பேன் அண்ட் நொட்டோரியஸாக இருப்பேன். இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பா அம்மா வந்து அவங்களை கவனிக்கணும் அப்படின்னுக்காக அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணுறது. அனிமலுக்கு ஆக்சுவலாக வந்து என்னதான் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலுமே, என்னப்பா இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாலுமே இட்ஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட். ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். அந்த படத்தினால என்ன மாதிரியான சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் மாறிச்சு? ஆக்சுவலி அனிமல் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபோன் பண்ணி ரிவ்யூ கேட்டேன். ஹாரபிள் ஃபில்ம், ரொம்ப வயலன்ஸ், டெஸ்டாஸ்ட்ரான் பூஸ்டர், அது ஆச்சா பூச்சா அப்படின்னு. ஸோ ஐ செட் நம்ம இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணோம். இன்னொரு விஷயம் வந்து நான் படம் நடித்ததுக்கப்புறம் போய் டப்பிங் பேசினேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 1 hour 45 minutes முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இருந்தது. இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னுடைய நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் சீன்ஸ் கட் ஆகிடுச்சு. ஐயோ அது போச்சு, இது போச்சு, அது போச்சு, அது போச்சு அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டேன். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹிந்தி படத்தில் இருக்கோம், ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு. ரிசல்ட் கேட்டால் படம் ஃப்ளாப் சார், ஓடாது, நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். சரி இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஹோப், லாஸ்ட் பஸ், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டது, இல்லை சார் பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு, ஸோ ஓப்பனிங்ஸ் மக்கள் வராங்க, படத்து தியேட்டருக்கு வந்து மக்கள் வராங்க அப்படின்னா. ஓ அப்படியா, ஃப்ளாப் பண்ணீங்க? இல்லை பட் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஏன்னா டேரக்டருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, ரன்பீர் கபூருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதனால் அந்த கூட்டம் வருது. ஸோ 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு 300 கோடி கலெக்ஷன். அப்புறம் ஒரு வாரத்தில் 600 கோடி ஆகுது. அப்படியே போய் 1600 crores. யாரோ இங்கே இருக்கிற ஒரு லேடி
ஆர்டிஸ்ட் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஹாரபிள் ஃபிலிம், இப்படி ஒரு படம் வந்திருக்கவே கூடாது, இதெல்லாம் பார்க்கவே கூடாது, ஆச்சா பூச்சா அப்படின்னு. ஸோ என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் அந்த மாதிரி இந்த மேடம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த படம் 1600 கோடி சம்பாரிச்சிருக்கு, எனக்கு 6 படம் வந்திருக்கு. அப்போ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு 6 படம் வந்து தெலுங்கு படம் போதுமே. ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஐ எம் டூயிங் 29 ஃபிலிம்ஸ். ஆக்சுவலாக நார்மலாகவே வந்து நிறையா சம்பாதிச்சா என்னையே வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா ஓகே, நிறையா வந்து ரியல் எஸ்டேட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்கும். பட் உங்களுக்கே மெயினாக வந்து இந்த கார் மேலே ஒரு கிரேஸ்? 100 வருஷத்துலம்மா நீங்கள் இருக்க மாட்டீங்க, உங்கள் பசங்க இருக்க மாட்டாங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்காது, உங்கள் ப்ராப்பர்ட்டி வேறு யாரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஓ அப்படி ரைட். ஸோ லிவ் ஃபார் நவ் அண்ட் இன்றைக்கி சம்பாரிச்சு எஸ் செக்யூரிட்டி அவசியம். பட் அதுக்குன்னு நம்ம வந்து அது மட்டும்தான் லேண்டு ப்ராப்பர்ட்டி தங்கம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஐ எம் லிவிங் மை லைஃப், ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். இதுக்கப்புறம் ஒரு கப்பல் வாங்குவேன், இதுக்கப்புறம் ஒரு பிளேன் வாங்குவேன், அந்த மாதிரி. ஸோ மூணுலேயும் ஒரு இடம் பார்த்துடலாமா? பார்த்துருவோம். நல்லா இருக்கேப்பா, நைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் உங்களோட ஜேர்னி பத்தியே. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. ஐ நோ யுவர் ஜிம் பாடி. ஸோ இந்த மாதிரி மில்க் விஷயங்கள்லாம் நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நம்ம ஷோட கட்டாயத்தினால நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? மின்ட், மாச்சா, இது என்னது? பிளாக் டீயா? பிளாக் டீல ஹெல்தியா ஆரம்பிக்கணுமா? சரி, பிளாக் டீ போறதுக்கு முன்னாடி பிருத்விராஜ் அவர்களோட டயட் எப்படி இருக்கும் டெய்லி? ஏன்னா இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த பைசப்ஸ் காமிங்களா ஒரே செகண்ட், வர்றே வா. ஸோ இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட நார்மல் டயட் வந்து எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு? மோஸ்ட்லி ஹை ப்ரோட்டீன் டயட் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். சரி, ஏதோ வேற மொழியில் பேசுகிறேன்னா நமக்கு புரியுற மொழியில் பேசினா நல்லா இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் with lactose free milk illana soy milk. Lunch is grilled chicken or grilled fish. Dinner again is soups and salads. And adu pattala appadina maybe a bit of chicken fish. Okay. இப்போ இந்த நடுவுல வந்து இந்த ஸ்நாக்ஸ், இந்த மில்க் டீ, மில்க் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு ஆஃப் சீசன் போயிட்டுன்னு வச்சுங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு சாக்லேட், லஞ்சுக்கு வந்து கேரமல் கஸ்டர்ட், டின்னருக்கு வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு பயங்கரமாக சீட் பண்ணி நிறைய வெயிட் போட்டுருவேன். இப்போ நிறைய வெயிட் போட்டிருக்கேன் நான். எதனால? ஏதாவது படத்துக்காகவா? ஆமாம், வெயிட் போட்டேன். பட் இப்போது ஒரு மாதத்தில் இந்த வெயிட்டெல்லாம் குறைக்கணும். அதுவும் நீங்கள் குறைச்சிருவீங்க? குறைக்கணும், ஆமாம். அதில் டவுட் இல்லை. த்ரீசம் அப்படின்னு ஒரு தமிழ் படம் பண்ணுறேன். த்ரீசம் பேரே வந்து ரொம்ப ஒரு மார்க்கமா இருக்கு இந்த பேரே. அதாவது 3 பேர் இருக்கணும் மெயின் கேரக்டர்ஸ். நீங்க வேற மாதிரி நடிச்சிராதீங்க. அது ஏதோ டிஃபரண்டா இருக்கேப்பா. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட படமான்னு டவுட் வந்துச்சு. ஆமா, இந்த படம் வந்து ஒரு 15 நாள் பேங்காக், 20 days மலேசியா, 5 days சென்னை. ஸோ அப்படி ஒரு படம். அண்ட் அதுக்கு வந்து ஐ நீட் டு ரெடியூஸ். எதுக்காக வெயிட் போட்டேன் அப்படின்னா, ஒரு தெலுங்கு படத்தில் வந்து ஐம் டூயிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். ஒரு 80 வயசு தாத்தா, அவருக்கு பேரன் பேத்திங்களாம் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவரோட ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் கொடுப்பீங்க. முதல்ல உடம்பு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லீன் ஆகி ரிப்ட் ஆகி 6 பேக்கோட அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக உடம்பு ஏற்றினேன். பட் அந்த டேடியோட ஃபோன் பண்ணி, இல்லை சார் இந்த த்ரீசம் வந்து இமீடியட்டாக நான் வந்து நிறைய பேர் பாடி, என் இன்ட்ரடக்ஷனை வந்து ஜஸ்ட் ஸ்கூட்டரில் வந்து அந்த ஸ்கூட்டர் ஜஸ்கிங்கில் வந்து ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு பேர் பாடியில் அப்படி அதான். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு குறைச்சி ஆகணும் அப்படின்னு இப்போது ஒரு மாதத்தில் ஒரு 8 kg குறைக்கணும். அப்பா, எனக்கு 6 மாசத்துக்கு 3 கிலோ குறைக்கதே பெரிய டாஸ்காக இருக்கு. உங்கள்கிட்ட நான் அப்புறம் டிப்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஸோ வந்து ஹெல்த்தியாக வந்து பிளாக் டீலேருந்தே ஆரம்பிக்கலாம். சின்ஸ் யூ ஹேவ் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி, பிளாக் டீக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? நம்ம ஜெயா டிவிக்கு வேறு வந்திருக்கீங்க. ஒரு 2000 rupees. தவளைன்னு ஒரு இருக்கு தெரியுமா? தவளை தன் வாயால் கடுணும் வந்தோமா ப்ரோக்ராம் பண்ணுவோமா போனால் காசு சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்குன்னு பேசிட்டு, சரி 2000 rupees. 2000லாம் உங்களுக்கு ஒரு டீலா? எடுத்துக்க மாட்டேன். நான் கூட எவ்வளோ குட்டி மாமூன்னு சொல்கிறேன். சரி, பிளாக் டீ உள்ளே டொன்டோடாயின். உண்மை இல்லையே. ஒன்றும் இல்லையா? என்னாச்சு? ஏதோ
பேட்டரி இருக்கு, பிளாக் டீ உள்ளே பேட்டரி, இது உள்ளலாம் வந்து எந்த டீயும் இல்ல. சோ நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க வந்து நல்லா ஹெல்தியாவே நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இதுக்கு வந்து டீ வைக்கல. என்ன பேட்டரிக்கும் பிளாக் டீக்கும் என்ன கனெக்ஷன்? நீங்க வந்து ஒரு பெரிய ஆங்கரா இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு தீர்க்க திருஷ்டியில வந்து தெரியுது. சொல்லுங்க, என்னவா இருக்கும்? ஏன் பேட்டரி வந்திருக்கு உங்களுக்கு? எனர்ஜி பூஸ்டரா? வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஆங்கர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ எஸ், பேட்டரி வந்ததுனால உங்களோட லைஃப்ல யார் வந்து ஒரு பெரிய பேட்டரியா செயல்படுறது? நீங்க வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, என்னடா இது வாழ்க்கை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே போக மாட்டேங்குதுங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் ஒரு பெரிய பூஸ்டா இருப்பாங்க. உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா இருக்குது? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவர் வந்து 2.5 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மூளை பாதிப்பு, ஆட்டிசம் அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக என் கெரியர் வந்து அப்போவே பிக்கப் ஆகிருக்கணும். தெலுங்கில் பெல்லின்னு ஒரு படம் பண்ணேன், தமிழில் அவள் ஒருவாளா அது ரீமேக் பண்ணாங்க. ஸோ கெரியர் அப்படியே தூக்கும் போது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறேன். டிப்ரெஷனில் போய் எனக்கு இப்படி ஒரு பையனா? ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல அப்பா கெட்ட அப்பாங்கிறது தவிர அவர் ஒரு ஸ்டூப்பிட் அப்பா, ஒரு முட்டாள் அப்பா. ஸோ அவருக்கு வந்து ஒரு எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ டிசைட் பண்ணேன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஐ வில் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். ஸோ எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஐ எம் கோயிங் டு பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டதுக்கப்புறம் பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகி ஒரு 9 வருஷம் அந்த டிப்ரெஷன்லேயே இருக்கேன் நான். ஓகே, ஸோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சார் உங்களுக்கு இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஆஃபர், இந்த மாதிரி காசுன்னா ஃபார் வாட்? சரி வந்து ஸோ இந்த படம் பண்ணி நான் உங்களுக்கு அவார்டு வந்து ஃபார் வாட், ஃபார் ஹூம், யாருக்காக, எதுக்காக அப்படின்னு எங்கேயோ லாக் ஆகிடுச்சு கொரோனா வரைக்கும். ஓகே, கொரோனாவில் வந்து நிறைய பேர் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாவுறாங்க, நிறைய பேர் நான் இழக்கிறேன். அண்ட் எனக்கு 2 தடவை கொரோனா வருது. ஓகே, அண்ட் நான் வந்து என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் போய் தங்கி தூரமாக இருக்கேன், ஏன்னா என் பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு. அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஒரு 9 வருஷம் ப்ரெஷியஸ் 9 வருஷம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ நடிக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் ஜிம்மிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட். எது கிடைச்சாலும் நல்லா பண்ணணும் அண்ட் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அப்படியே அந்த வேகம், அந்த புது ஒரு பேட்ரி முடிஞ்சு போனால் புது பேட்ரி மாட்டினா எப்படி ஏன்னோ அந்த இது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கு மெயின் காரணம் வந்து என் பையன் தான். ஏன்னா யாருக்காக? என் பையனுக்காக. எதுக்காக? என் பையனுக்காக. நைஸ். ஓகே, ஒரு டீ வந்து அற்புதமாக முடிச்சிட்டீங்க. நான் இப்போ கேட்குற கேள்விகளுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொன்னீங்க, இல்லை டிப்ளமேட்டிக்காக சொன்னீங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் குடிக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்லி நல்லா தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஓட்டவாய். ஓகே, அடுத்ததான் எந்த டீ போலாம்? மசாலா டீ. மசாலா டீல மசாலா கேள்வி இருக்கான்னு பார்ப்போம். காசு வந்திருக்கு. எஸ். ஸோ காசு பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி எவ்வளோ? சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு வாங்கின ஃபஸ்ட்டு சேலரி. ஃபஸ்ட்டு சேலரி எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. ஞாபகம் இல்லையா? ஓகே, ஏன்னா நான் வந்து எனக்கு 4-5 வயசு அப்போ சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வாங்கின சேலரி தான் ஞாபகம் இல்லை. பட் அவள் ஒருவளா தெலுங்கில் வந்து பெல்லின்னு ஒரு படம். ஸோ அதுக்கு எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அண்ட் அது முடிச்சுட்டு அது வரைக்கும் நான் வந்து என் லைஃப்பில் 10,000 மேலே பார்த்தது. இப்போ அந்த 50,000 கூட 5, 10 அப்புறம் கேஷாக தானே கொடுப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு 10,000 தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5-6 படம் புக் ஆகுது. அண்ட் வந்து அட்வான்ஸ் தராங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 10 லட்ச ரூபாய் பார்த்தேன் நான். எந்த வயசில்? 30வது வயசில், 30 இயர்ஸில். ஓகே. ஸோ என்னுடைய இந்த கெஸ்ட் ஹவுஸ் கபர்டில் வந்து 1, 2, 3 10 லட்சம் வச்சுட்டு அப்படியே தலை வாரிட்டு டிங் 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 பல வலிக்கிட்டேன் டிங் 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 டிங். ஸோ அப்பப்போ வந்து 2, 3, 4 கரெக்டாக இருக்கா எல்லா கட்டும்? 10 தேடுவேன். எழுந்திரிச்சு வந்து 10. இப்போ அந்த 10 லட்சம் எவ்வளோ 10 கோடியாக மாறி இருக்கு? நாட் எட், மாறும். கோடியில் தான் ஆனால் போயிட்டு இருக்கு ஜேர்னி. வந்துடும். நைஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்கள்லேயே வந்து ஹையஸ்ட் சேலரி உங்களுக்கு கொடுத்த படம்னா எந்த படம்?
அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி Okay. ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. அதுதான் உங்களோட கெரியர்லயே. இப்போ என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் தான் எனக்கு பர் டே எவ்வளோ சம்பளம் வாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு 57 டேஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் வந்து நல்லா பே பண்ணுது உங்களுக்கு இப்போ. Yeah. வாவ், நைஸ், சூப்பர். ஸோ அதே மாதிரியே உங்கள் சேலரியும் எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. இப்போ அடுத்தடுத்து ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த டீ போகலாம்? மின்ட் டீ போகலாமா? மில்க் ஃப்ரம் ஹியர். மின்ட் டீ உள்ளே. உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு அல்வா, இது அல்வானே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு இருந்த ஒரு மொமெண்ட். ஒரு மொமெண்ட்டில் நிறைய இருக்குண்ணே. ஐ வாண்ட் டு சே so many. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வரவே வராது. அண்ட் நீங்கள் சினிமாவில் எப்படி காசு கேட்கணும் அப்படின்னா, சார் என் ஒய்ஃபுடைய கிட்னி போயிடுச்சு சார், லிவர் ஃபெயிலியர் சார், பிரெயின் ஸ்ட்ரோக் சார், என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் சார் அப்படின்னா, எவ்வளோப்பா பேலன்ஸ் எனக்கு? சார் 1 லட்ச ரூபா பேலன்ஸ் சார். சரி ஒரு 10,000 வாங்கிட்டு போ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கெஞ்சி கூத்தாடினதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு இது ப்ரொடியூசர், இந்த மேனேஜர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனாக அதுதான் போல இருக்குது. அண்டு அவங்க ப்ரொடியூசருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் நடுவில். ஸோ இந்த பக்கமும் அவங்க நல்ல பேர் வாங்க மாட்டாங்க, அந்த பக்கம் நல்ல பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ தான் ப்ரொடியூசர் மிச்சம் பண்ணாலும் ப்ரொடியூசர் திட்ட தான் போகிறான். ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி பார்த்தாலும் கெட்ட பேர். ஏன்னா சார் பேமெண்ட் சார் உங்கள் பேமெண்ட் செக்காக ரெடியாக இருக்குது சார், பியூரோவில் இருக்குது சார். சரி ஓப்பன் பண்ணி சாவியை வந்து சார் வந்து துபாய் எடுத்துகிட்டு போயிட்டா சார். சாவி துபாய் எடுத்துகிட்டு போயிட்டாரா? சார் வந்துட்டாரா? சார் வந்துட்டாருங்க, ஆனால் வீட்டில் இருக்காருங்க. ஒரு நாள் பண்ணேன், அந்த பீரோ எடுத்துட்டு அப்படியே வெளியில் போகிறேன். எங்கடா பீரோ உடைச்சு சாகிட்டு இது நிஜமாலே நடந்துச்சா? பீரோ அப்படி எடுத்து சரசு சாச்சா சார் பீரோக்குள்ளே இருக்குல்ல, நான் அதை உடைச்சி அதில் நான் செக் எடுத்துக்கிறேன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். இல்லை சார் இருங்க சார் அப்படின்னு அங்கேயே சாவி இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள செக் இல்லை. செக் இல்லை. அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று சார், சிக்னல் வர மாட்டேங்க சார், சார் இங்கேருந்து போக மாட்டேங்க சார், நீங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் சார், நீங்கள் ஃப்ளைட் ஏறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் வி வில் ட்ரான்ஸ்ஃபர் த அப்படின்னு. டேட்டா ஆன் பண்ணதாடா போகும், டேட்டா ஆஃப் பண்ணிட்டு. இந்த மாதிரி நிறைய இப்போ விதவிதமான அல்வாக்கள் சினிமாவில் உண்டு. ஓகே. ஆனால் அந்த காசு வந்துச்சா? அந்த பீரோலேருந்து பார்த்தா செக் இல்லையே, வந்துச்சா அது? அதே மாதிரி இப்போ இந்த கூகுள் பே இல்லைன்னா இப்போ என்னென்னா கொடுத்தா தான் டப்பிங் வரும், கொடுத்தா தான் ஷூட்டிங் வரும் அப்படின்லாம் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. பட் இப்போ வரைக்கும் எவ்வளோ காசு வந்து இன்னும் உங்களுக்கு தர வேண்டியது இருக்குது? என்கிட்ட ஒரு ட்ரா ஒன்று இருக்குது. அதாவது ஃபார் த பாஸ்ட் 27 இயர்ஸ் அது அப்போ செக்கெல்லாம் இருந்தது, இப்போ செக் இல்லையே. செக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் 1,16 lakhs கவுண்ட் பண்ணேன். அவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கு. செக் இருக்குது, அது வராது. 1 crore இல்லை 27 இயர்ஸில். ஸோ அதனால் ஓகே, ஒரு படத்தில் வந்து 50,000, ஒரு படத்தில் 1 லட்சம் வரும். இந்த மாதிரி நிறைய செக் வந்து போடாதீங்க, ரிட்டர்ன் ஆயிருக்கு, இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி. பா ஓகே. அடுத்ததா செஞ்சா ஜிஞ்சர் மாச்சா எது போகலாம்? மாச்சா போ. மாச்சா நீங்கள் நார்மலாக குடிப்பீங்களா? இல்லை பேர் நல்லா கேட்குறேன். ஆக்சுவலாக இந்த மாச்சா டீ வந்து போகிறதுக்கு முன்னாடி 1,16 lakhs இருந்தால் இன்னும் எவ்வளோ கார் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரே கார் வாங்கியிருப்பேன். அந்த கார் ஒரே கார். ஓகே. ஃபெராரி மாதிரி ஏதாவது ஒரு கார் வாங்கியிருப்பேன். ஆஹா, நைஸ், சூப்பர். ஓகே. இது வரைக்கும் நான் வந்து 99 கார்ஸ் என் லைஃப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ மை 100th கார் வில் பி அ ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு ஃபெராரி அப்படின்னு ஒரு ட்ரீம். பார்ப்போம். ஸோ மாச்சா டீ உள்ளே காதல் வந்திருக்கு. ஓகே. வாட் இஸ் லவ் அக்கார்டிங் டு பப்ளு அவர்கள்? Whether it's you're a man or a woman, give and take of respect is what defines your love. And ஏன்னா இந்த இனிஷியல் அட்ராக்ஷன், இனிஷியல் அந்த அப்பீல் எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். நிரந்தரமாக இருக்கிறது என்னென்னா ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, அது தெரிஞ்சிருச்சுன்னா. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே நீங்கள் இருந்தீங்க. பையனோட நிறைய வீடியோஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கும் போதே. திடீர்னு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன? டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒருத்தர் மீட் பண்ணி அது நான் வந்து எந்த ஏஜ்லேயும் எந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கலாம்,
உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சால் இன்னொரு இடத்துல சக்ஸஸ் ஆகும் காதலுங்கிறது. எனக்கு இந்த வயசில் எனக்கு வந்து ஒரு காதல் வந்திருக்கு அப்படின்னு அது ரொம்ப வெளிப்படையாக நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். பட் அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உணர்ந்தேன். ஏன்னா ஸோ இந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து நான் புது கார் வாங்கிக்கிறேன், நான் புது பொம்மை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது ஜாலியாக இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக அதை வந்து ஷேர் பண்ணது ஒரு எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணி ஸோ இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன். இனிமேல் என்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசவும் போகிறதில்ல. அடுத்ததா சென்ச்சா ஜிஞ்சர் எது போலாம்? ஜிஞ்சர். ஜிஞ்சர் ஜிஞ்சர் உள்ளே ரப்பர். ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வின்னு கண்டிப்பா நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் அழிச்சிடலாம்ப்பா, இது மட்டும் இல்லைன்னா வந்து சூப்பரா இருந்திருக்கும்னா என்ன விஷயம்? ராதிகா சரத்குமார் அவங்கள அழிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். அவங்களே அழிச்சிடணுமா வாழ்க்கையிலேருந்து? என் கெரியர்லேருந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க சந்தித்த ஆண்களை பேஸ் பண்ணி ஆண்களை வந்து அப்படி வெறுக்கிறாங்க. அந்த 6 வருஷம் நான் வந்து எவ்வளோ அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மென்டல் டார்ச்சர். நாளைக்கு அந்த ஷூட்டிங் ஐயோ அந்த ஷூட்டிங் போகணுமா அப்படி. ஸோ ஒரு நாள் கூட நான் வந்து என்ஜாய் எனக்கு என்னென்னா பர்சனல் லைஃப்பில் இருக்க எல்லா கஷ்டங்களில் மறந்து ஸ்பாட் வந்துட்டேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா அதுதான் என்னுடைய ஜாய். எனக்கு வந்து நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னா வாவ் அப்படின்னு இருப்பேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் நாளைக்கு ஏன்னா போனால் அவ்வளோ அவமானங்கள், கேவலப்படுத்தி, திட்டி, அசிங்கப்படுத்தி 6 வருஷம் இந்த 7 நாட்டு சனின்னு வாங்கல, அந்த 6 வருஷம் என்னுடைய 7 நாட்டு சனி. ஓகே, பட் நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வெளியில வந்திருக்கலாம்ல, உங்களுக்கு வந்து இது ரைட்டா இல்லை, இது வந்து என்னோட கெரியர்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு சீரியல் ஒத்துக்கிட்டோம், அது முடிச்சு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, முடிச்சு தான் போகணும் அப்படின்னு. இப்போ முடிஞ்சோம், ஒரு மாதத்தில் முடிஞ்சோம், ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சோன்னா முடியவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு அப்படியே போய் வர. ஏன்னா இந்த சீரியல் வந்து 1 வருஷத்துக்கு மேலே போகாது, இது 6 வருஷம் போச்சு. அடுத்ததா சென்ச்சா இருக்கு, பார்த்துலாமா சென்ச்சால என்னன்னு? சென்ச்சா உள்ளே வெங்காயம். யார் வந்து வெங்காயம்னு திட்டணும்னு வந்து டக்குன்னு திட்டுறது? அது இல்லைம்மா, வெங்காயத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. வெங்காயம் வந்து நீங்கள் அது உரிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அண்ட் லைஃப் வெங்காயம் மாதிரி இருக்கணும். ஆனால் உரிக்க ஒன்றுமே இருக்காது. அதானே லைஃப், அதானே நம்ம ஏதோ பெருசாக உள்ளே இருக்கும்னு உரிச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம. பட் கடைசியில் கொண்டு போகிறது என்ன? இவ்வளோலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நத்திங்களா? ஆமாம், ஃபார் வாட், ஃபார் ஹோம் அப்படின்னு இருக்குல்ல. பட் அதை மீறி நமக்கு வந்து அந்த ஒரு பேஷன் இருக்குது, நல்லது தான். ஸோ நம்ம ஏதோ நோக்கி ஓடுறோம் அது. பட் எண்ட் ஆஃப் தி நத்திங், அந்த பீலிங் தான் ஃபன். ஓகே, ஆக்சுவலாக வெங்காயம் பேஸ் பண்ணி வேற ஒரு கேள்வி, பட் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு லைஃப் தத்துவமும் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆனியன் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களோட லைஃப்லேயே ரொம்ப எமோஷ்னலான தருணம்னா எந்த தருணம்? Happy tears because like I told you, the day my son was born. ஆனந்த கண்ணீர் மொமெண்ட். ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ஐ எக்ஸ்பெக்டட் அ கேர்ள் அண்ட் வந்து பாய்ன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு பாயா, ஐயோ கேர்ளாக இருந்தால் வந்துடல சார், பாய் சார். சரி எந்த அப்படி 1000 ரூபா அந்த வந்து சொன்னால, அதுக்கப்புறம் அந்த பேபியை கொண்டாந்து அப்படி கையில் வச்சாங்க பாருங்க. தட் த வே இட்ஸ் சேட், யூனோ தட் ஃபீலிங், தட் ஜாய். அண்ட் அன்னைக்கு அந்த பேபி, இன்னைக்கு அவர் 28 வயசு பேபி எனக்கு. ஸோ ஹீ ஸ்டில் மை ஜாய், இஸ் ப்ரெஷியஸ். தட்ஸ் மை ஹாப்பினஸ். சேட்னஸ் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து அவங்க வந்து நான் பெரிய ஸ்டார் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து காசு. ஓகே, ஸோ மணி இஸ் ஹாப்பினஸ் ஃபார் ஹர். எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ இந்த மெமரி லாஸ், அம்னீஷியா அப்படிங்கிறதுல. ஸோ அப்பப்போ நார்மலாக இருக்கும், அப்பப்போ மறந்துடுறாங்க. ஸோ அன்றைக்கி போய் சொன்னேன், இந்த மாதிரிம்மா இப்போ கூட போய் சொன்னேன், ஏஸ் படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படியா, என் பையன் கூட ஆக்டர் தெரியுமா அப்படின்னாங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் சேட். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நம்மளோட டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. எஸ், பாவக்காய் ஜூஸ் குடிக்க வேண்டாம், அதுலேருந்து தப்பிச்சிட்டிங்க. அது வேறு கொஞ்சம் நுர தள்ளி வந்துடுச்சு. அடுத்த செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? இது வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் பதில் சொல்லணும். இது வந்து உங்களுக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன செக்மெண்ட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
தெரியல. நீங்க சொல்லுங்க, ஆப்ஷன்ஸ் கொடுங்க. உங்களுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத ஒரு செக்மெண்ட்னா. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமா? பிரில்லியன்ட். ஆஹா, கரெக்டா வந்து கெஸ் பண்ணிட்டீங்க. நல்லா வந்து நொறுக்கு தீனி, ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ஒரு செக்மெண்ட். ஓகேவா? இது வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் வர நீங்க சொல்லணும். ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், நீங்க எந்த ஃபேவரட் ஃபுட்னு சொல்லியே ஆகணும். சாப்பிட்ருப்பீங்களா லைஃப்ல? எப்பயாச்சும் ஒரு வாட்டியாவது சாப்பிட்ருப்பீங்கல்ல? ரெடியா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? ரெண்டு பிரியாணியே பிடிக்காதா உங்களுக்கு? ஆமாம்மா. என்னென்னா எங்கள் அம்மா வந்து ஒரு முஸ்லீம். ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஹைதராபாத், பெங்களூர் போனால் சம்மர் வெக்கேஷனுக்கு போவோம். போய் இறங்கின உடனே அங்கே ஏதாவது ஒரு கல்யாணம், இவங்க கல்யாணம் அவங்க கல்யாணம், அந்த வீட்டுக்கு போய் தங்கிடும். எங்கள் சித்தப்பா கல்யாணம், எங்கள் சித்தி மாமா கல்யாணம், மாமி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வச்சுன்னா, ஸோ நாங்கள்லாம் போய் அங்கே தங்கி மத்தியானம் வந்து ஒரு பெரிய தேக்ஷாவில் பிரியாணி செய்வாங்க. அது லஞ்சுக்கு, அப்புறம் டின்னருக்கு, அடுத்த நாள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு 10 நாள் அந்த வீட்டில் இருக்கும்போது ஃபுல் 10 நாள் பிரியாணி சமைப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து அந்த அலர்ஜி எனக்கு சிக்கன் மட்டன் எந்த பிரியாணியும். ஹேட் பிரியாணி. இப்போ பிரியாணி கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லிடுவீங்க? ஒருவேளை நான் வந்து 10 நாள் சாப்பிட்டு பிரியாணி தான் இருக்குது சாப்பிட்னாலும் வேண்டாங்க. அப்பயும் வேண்டாம் சாப்பிடுங்க, எனக்கு இந்த பிரியாணி வேண்டாம். அந்த அளவுக்கு நான் பிரியாணி வெறுக்கிறேன். பிரியாணியை வெறுத்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஆமாம். ஓகே, நைஸ் எக்ஸாம்பிள் பை த வே, அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இட்லிக்கு மீன் குழம்பா இல்லை கறி குழம்பா? மீன் குழம்பு. மீன் குழம்பா பிடிக்குமா ரொம்ப? அது வந்து நேற்று செஞ்ச மீன் குழம்பு வந்து அது கொஞ்சம் ஆஹா, சொல்லும் போதே நான் கூறுது. நைஸ். இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்லை ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். தேங்காய் பால். ஓகே. ஆட்டுக்கால் பாயா பிடிக்கும். பட் நம்ம சீட் பண்ணுறோம்ல, சீட்டிங் இன்னைக்கெல்லாம் சீட்டிங் மனசார சீட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் பாயாவது கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் பால் ஃபுல் சுகர் இல்லை. ஸோ இன்னைக்கு சுகர் சாப்பிடுவோம், மைண்டில் சாப்பிடுவோம். நைஸ். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர். ப்ரோபயோட்டிக்ஸா? இல்லை, ஐ ப்ரிஃபர். ஓகே. பீட்சாவா பர்கரா? பீட்சா. பீட்சா. பூரியா பொங்கலா? பூரி. பொங்கல் வேணாமா? நல்ல ஒரு தூக்கம். அதனால வேண்டாம். சினிமாவில் அவங்க செய்கிற பொங்கல் சாப்பிட்டா சுகான பௌத்தம் அப்படி இருக்குமா? நைஸ். சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா எனக்கு ஸ்பைஸ். பட் சாப்பிட்ருக்கீங்களா நிஜமாலே முட்டை போண்டாலாம்? ஏன்னா இவ்வளோ ஹெல்தி கான்ஷியஸாக இருக்கீங்க. இப்போ தானே ஹெல்த்தி ஆகிட்டோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணணுங்கிற ஆசையில் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஓகே. அந்த மாதிரி முட்டை போண்டா. ஓகே. மசாலா வடையா மெது வடையா? சரி, மெது வடைன்னு சொல்லுவோம். வேற வழி இல்லைங்கிறதுனால மெது வடை. really I'm not a fan of the வடை போண்டாஸ் and all that. ஏன் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டமா இருக்குது? டேஸ்ட் பிடிக்காது. நண்டு ரசமா தக்காளி ரசமா? ஐயோ, நண்டு. நண்டு. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. இட்லியா தோசையா? இட்லி. நைஸ். உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லியாச்சு. பட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களாங்கிறது ஒரு சாப்பிட்ருக்கேன். ஷோட எண்டுக்கு அப்படியே வந்தாச்சு. கடைசி 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். தமிழில் தான் வந்து பதில் சொல்லணும். கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜூஸ் வந்து குடிக்கணும். அதுதான் டாஸ்க். ஓகே. நான் ஒரு அழகன். ஆஹா. என் வழி நல்ல வழி. ஓகே. ஐ லவ் பெண்கள். ஓகே. ஐ ஹேட் ஆண்கள். நல்ல பதில். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா உயிர் மூச்சு. ஆஹா. நான் அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணுவீங்க. ஓகே. என் வாழ்க்கை உதாரணம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல். ஆஹா. எனக்கு கோபம் வந்தா இன்னும் நல்லா நடிப்பேன். ஓ நைஸ். நான் ஜாலியா இருந்தா படம் பார்ப்பேன். என் காதல் தோல்வி. ஓகே. நான் கேட்டது வேற, கிடைச்சது வேற. என்ன கிடைச்சது? எனக்கு கிடைத்தது. நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்டது இளம் வயதிலேயே வந்து நிறைய பாராட்டுங்கள், புகழ், பேரு, புகழ், பாராட்டு இதெல்லாம் வந்து என்னுடைய 20வது வயசுலேயே கிடைச்சிருக்கணும். 59 வயசுல கிடைக்குது. ஓகே. அப்போ எனக்கு கிடைத்தது வந்து சக்ஸஸ் அட் 59. ஆமாம். ஓகே. அடிக்கடி சொல்கிற பொய். நான் கெட்டவன். பொய் அது. பின்ன
நைஸ். ஓகே, இந்த செக்மெண்ட்டும் வந்து தப்பிச்சேன் பயப்பா எங்க ஏதாவது இந்த ஜூஸ குடிச்சிருவோம். ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை வந்துருமோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு அந்த ஃபீலிங் வந்து. பட் பட்டிங்களே, வாவ் சூப்பர் நைஸ். நான் தமிழன் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. நிச்சயமா தமிழன் தான் வந்து ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டும் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு. இந்த நொரத்தல்ன ஜூஸ்ல இருந்து இப்போதைக்கு தப்பிச்சிட்டீங்க. இப்போதைக்கா? ஆமா, இப்போ வந்து நீங்க நார்மலாவே பதில் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சேலஞ்சிங்கான மூவி வந்து நான் பண்ணணும்ப்பா, இன்னும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோல் எனக்கு கிடைக்கலன்னா என்ன மாதிரி ரோல் சொல்லுவீங்க? ஸோ தட் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் சொல்லலாம், பார்க்குற டேரக்டர்ஸ்க்கும் தெரிய வரும். நானும் ரகுவரனும் ஒரு நாள் வந்து உட்லண்ட்ஸ், அப்போல்லாம் உட்லண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பாட், எல்லா நடிகர் அங்கே போய் டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்ம அங்கே போய் ஜஸ்ட் ஹேங் அவுட் தேர். ஸோ நைட்டு ஒரு 12-1 மணி உட்லண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து நாங்கள் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ பேசணும். அப்போ வந்து புரட்சி தலைவராக இருக்கட்டும், சிவாஜி அங்கிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ட்ராமா ட்ரூப்பில் இருந்தாங்க. அவங்க ட்ராமா ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க பெண்கள் வேஷம் போடுவாங்க அப்படின்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே போய் 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 ரகுவரன் சொல்கிறான், மை ட்ரீம் ரோல்டா, ஐ வாண்ட் டு பிளே அ வுமன், யூ நோ. ஐ செட், வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? செக், நீ வந்து ஐ வாண்ட் டு பிளே சைக்கோ ரோல், ஒரு வில்லன். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ வில்லன், ஐ வாண்ட் டு பி ஹீரோ மேன். ஆமாம், ஹீரோ மெட்டீரியல். உனக்கு நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு பி அ வில்லன். எனக்கு என்னன்னா வில்லனில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஸ்கைஸ் இருந்து. ஹீரோ வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளேயே நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது என்னடா சேலஞ்ச் இருக்குது, அதுதான்டா சேலஞ்ச். அதுக்குள்ளேயே நீ வந்து இன்னும் யூ ஹேவ் டு அப்படின்னு ஆர்கியூ பண்ணோம். அண்ட் காட் பேக் டு திஸ் திங் தட் ஒரு பொம்பளை வேஷம் போடுறது அப்படி இப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்டேன் நீ, என்ன ஒன்றால் முடியாது தெரியுமா, முடிஞ்சா பேசு. நத்திங் தட். ஓகே, சரி நடந்து கட்டு, பொம்பளை மாதிரி. இப்போ வராது, இப்போ பண்ணுறாங்க, இப்போ வராது, எனக்கு 1 வாரம் 10 நாள் டைம் கொடு, ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க. பண்ணுடா அப்படின்னு. ஸோ 1 வாரம் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சீனாகவே நடித்து அவனுக்கு காட்டி மறுபடியும் அதே உட்லண்ட்ஸில் தான். எங்கள் 2 பேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பணக்கார பொண்ணுங்களாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே பைக் அங்கே தான் பார்க் பண்ணுவோம். ட்ராப் பண்ணிட்டு போனது மறுபடியும் இப்போ நடிச்சு காட்டேன் அப்படின்னு ஒரு ஜோக் நடிச்சு காட்டினேன், பொம்பளை மாதிரியும் நடிச்சு காட்டினேன். ஆக்சுவலி யூ ஆர் ஃபிட் டு பி அ கேர்ள் அப்படின்னு கொடுத்துட்டாரு ஒரு ரிமார்க். வாவ். ஓகே. ஸோ அதனால் ரகுவரனுடைய ட்ரீம் கேரக்டர் வந்து, ஸோ அதை நான் வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இதை நான் நிறைய சமுத்திரக்கனிக்கெலாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ என்னோடய ட்ரீம் ரோல் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு லேடி வேஷம் போடுறது, இல்லை ஒரு திருநங்கையை நடிக்கிறது அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை பண்ணேன். ஸோ பட் ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அண்ட் நிறைய வருஷம் வந்து என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் வந்து எப்படி அப்படின்னா படம் பார்ப்பேன். அண்ட் அதில் வந்து வர எல்லா கட்டும் நான் வந்து நடித்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய டேலண்ட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து இன்னொரு 100 படம் கிடச்சா 100 வெரைட்டிஸ் ஆஃப் வில்லன் பண்ணுவேன், 100 வெரைட்டிஸ் ஹீரோ பண்ணுவேன், 100 வெரைட்டிஸ் ஆஃப் காமெடியன் பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். வில்லனாக வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னதுனால, இந்த ஒரு ஹீரோவுக்கு வந்து கண்டிப்பாக வில்லனாக நடிக்கணுங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்குது எனக்கு அப்படின்னா எந்த ஹீரோ சொல்வீங்க? ரஜினி சார், கமல் சார், கமல் சார், விஜய் சார், அஜித் கூட பண்ணிட்டேன். பட் இப்போ அஜித் கூட பண்ணோம். ஆஹா. ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து வில்லனாக வந்து எந்தெந்த ஹீரோஸ்க்கு நடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்க வரும்போது ஹீரோவாக இருக்கும்போது ஹீரோயினா இவங்க மிஸ் ஆயிட்டாங்கப்பா, இவங்களோட நடிச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் மிஸ் ஆயிட்டாங்க, நான் யாரு கூடயுமே நடிக்கலையே. அவங்களாம் பார்த்து ஏக்கத்தோட ஹீரோ பாரு அவங்க, நான் அது இருந்து ஹீரோ மெட்டீரியல். ஆமாம். பட் ஹூ வாஸ் யோர் க்ரஷ் பேக் தென்? லைக் நீங்கள் வந்த டைமில் ஹீரோவாக வந்து நிறைய மூவிஸில் மெயின் கேரக்டர்ஸ் பண்ண டைமில் நதியான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. I thought she was very beautiful. Yeah. And ஒரு படம் கூட அவங்க கூட நடிக்கிறதுக்கு அப்படியே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு.
நதியா. வாவ். அதே மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா யாருமே ஆக்டர்ஸ் மட்டும் இருக்கிறதுல நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. டைரக்ஷன் சைட் போறாங்க, ப்ரொடக்ஷன் சைட் போறாங்க, ப்ரொடியூசரா மாறுறாங்க. ஏன் உங்களை அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் ஒரு எல்லாம் பார்க்க முடியல? 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ம். 3 கோடி லாஸ் ஆச்சு. அண்ட் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணேன். மேபி இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்ஷன் கதை அப்ப ரெடியா இருக்கு. இருக்கு ஆக்சுவலி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். டைட்டில் வந்து உங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா என் பையன் நான் வந்து பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது அங்கே சிஎஸ்ஐ ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா. ஸோ என் பையனுக்கு அப்போ 14 வயசு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் தனியாக போக அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், இல்லை கைப்பிடிச்சு போக முடியாதுல்ல, நல்லா டாலும் ஆகிட்டார். ஸோ அவங்க சொன்ன நீ அங்கே போய் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அதை போய் இங்கே நிற்கணும், கையை தூக்கணும், அவர் அப்படி செக் பண்ணி போ அப்படின்னு என் அந்த பக்கம் நின்று நான் வரேன் கேட்டுக்கிட்டார். கரெக்டாக போய் நின்று கையை தூக்க அப்படின்னா என்னை பார்த்து திரும்பி அப்படி கையை தூக்கினான். அவன் அப்படியே கையை தூக்கிட்டு அப்படி இப்படி திரும்புகிறான். அது பார்த்த சிஎஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே வாங்க என்னை கூப்பிட்டார். எஸ் சார். இது யார் சார்? மை சன் சார். பைத்தியமா அப்படின்னா அப்படி ஒரு கோவம் வந்தது. இதை நீ படித்தவன் தானே, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இப்படி கேட்கலாமா அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் அந்த வருஷம் வந்து பெஸ்ட் இந்தியன் அப்படின்னு ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஐ வாஸ் இந்த 8th place ஐ வாஸ் நாமினேட்டட். அண்ட் இன்னைக்கு வந்து திங்ஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே, எங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, என் பையன் படித்த ஸ்கூல், அதோடைய மெயின் பிரான்ச் வந்து டெல்லியில் இருக்குது, ஏஎஃப்ஏ அப்படின்னு. அங்கேருந்து இவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி இந்த டிசேபிள் பீப்புள் ஹேண்டில் பண்ண ஒரு கோர்ஸே நடத்தினோம். ஸோ அந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வந்தோம். அண்ட் அதே மாதிரி திருநங்கையாக நடித்து அப்போது நிறைய இந்த குட்டி குட்டி போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு நிறைய நான் பேசி எனக்கு என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து மேல், ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டர் வரணும் அப்படின்னு நிறைய குரல் கொடுத்தேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஃபார்ம்ஸில் மேல், ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டர் வந்ததுக்கு நானும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அப்பா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்னு கேட்டால் அப்படி கோவம் வந்து அவள் வேறு மாதிரி ஆகிடுவாள். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கதை ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் வந்து யார் எதிர்பார்க்கலாம் லீட் ரோலில்? நீங்களே நடிப்பீங்களா? வாரே வா. உங்கள் பொண்ணு கேரக்டரில் அப்போ யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்க. ஓகே, பட் 2-3 இயர்ஸில் எதிர்பார்க்கலாமா மேக்ஸிமம்? 2-3 இயர்ஸ். ஓகே, நைஸ். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸில் இவரோட திருப்பி ஒர்க் பண்ணும்பா, கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னா எந்த டேரக்டர்ஸ்? ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ். ஆமாம், ஒர்க் பண்ண டேரக்டர்ஸில் சந்தீப் ரெடி வாங்க. ஹீ இஸ் ஒரு வேறு லெவல் டேரக்டர். ஆனால் உங்களை முடிச்சு விட்டாங்களே இப்போ அனிமல்ல. இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். இப்போ ஆனுவல் பார்க்கில் இருக்கேன் நான். ஓ, பார்ட் 2ல இருக்கீங்க? பார்ட் 2ல இருக்கேன். ஏன்னா நான் போய் அவர் லாஸ்ட் இயர் நியூ இயர் மீட் பண்ணும்போது இப்போ எத்தனை படம் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 படம் பண்ணுறேன். 6 படம் பண்ணுறீங்களா? ஸோ அனிமல் பார்க்கு அப்படின்னா, சார் நீங்கள் எப்போ அனிமல் பார்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணும்போது கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு. ஸோ ஐ வுட் லவ் டு ஒர்க் வித். ஓகே, அதில் ஏதாவது ப்ரீக்வல் சீன்ஸ் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த படத்துலையும் வந்து சூப்பரான ஒரு கம்பேக் இருக்கு. ஆஹா, நைஸ். ஸோ ரொம்ப அழகாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நம்ம ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, பின்னாடி பார்த்தா தெரியும். அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அழகாக சைன் பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் ஞாபகார்த்தமாக அங்கே வைப்போம். ஒரு சூப்பர் டேஷிங் செலிபிரிட்டி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து சைன் வாங்கலைன்னா எப்படி சைன் பண்ணிடலாமா? டடா, உங்கள் சைனுக்காக இந்த கப் வெயிட்டிங். பி ஹாப்பி. பப்ளு பிருத்விராஜ் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கேஷுவலாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பர் டூப்பர் விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் வந்து திருப்பி வந்து வேறு ரூபங்களில் உங்களை பார்க்குறதுக்காக. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி மறுபடியும் ஜெயா டிவி ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து நார்மலாக எனக்கு அங்கே உட்காந்து தான் பழக்கம். ஸோ ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ. சக்ஸஸ் வரும்போது நம்ம என்னெல்லாம் நினச்சி பார்த்தோமோ அதெல்லாம் வந்து கூடி அமையும் போது அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து என் படங்கள்லாம் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத விட மறுபடியும் இன்னும் ஜெயா டிவிக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம். எனக்கு வந்து இன்டர்வியூ கேட்டேன், இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, இல்லை சார் நான் வரேன் சார் அப்படின்னு. So I made it a point to come here. So always happy to be a part of JI TV. Wow, very sweet. Thank you so much. Thank you.